ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இந்த வின்டர் வெக்கேஷனில் நாங்கள் போன மூணார் ட்ரிப்புடைய vlog 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். vlog 1ல் நாங்கள் கோயம்புத்தூர் டு உடுமல்பேட் அண்ட் உடுமல்பேட்லேருந்து ஹில்ஸ் ஏறும்பொழுது நம்ம பார்த்த நிறையா வியூஸ் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம அந்த vlogல பார்த்தோம். இப்போது இங்கே மறையூர்லேருந்து மூணார் ரீச் பண்ணுறதுக்கு வழியில் பார்த்திங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்ஸ் கிராஸ் ஆகுது அண்ட் நிறைய காட்டேஜஸ், நல்ல ஒரு சூப்பரான பிளேஸில் காட்டேஜஸ் கட்டி வச்சுருக்காங்க. நமக்கு பார்க்கும்பொழுதே தெரியுது நல்ல வேலி, அதுக்கு நடுவில் காட்டேஜஸ். அது இடம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நடுவில் தண்ணி எல்லாம் போகிற மாதிரி அண்ட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா இந்த மூணாருடைய ஹில்ஸ் எல்லாமே வந்து டீ எஸ்டேட்டாக தான் இருக்குது. வேறு எந்த விதமான பிளான்டேஷன்ஸுமே இங்கே பண்ணலை. பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் டீ எஸ்டேட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து கண்ணன்தேவன் ப்ராடக்டோடது போல் இருக்குது. அண்ட் எங்கெல்லாம் ப்ராப்பரான பிளேசஸ் லொக்கேஷன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஆன் தி வேல நாங்கள் மீட் பண்ண ஒரு சூப்பரான பிளேஸ் தான் ரோஸ் பார்க். அண்ட் இந்த ரோஸ் கார்டன் வந்துட்டு நிறைய ஹார்டிகல்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ளவர்ஸ் அண்ட் நிறைய விதமான பூக்கள் எல்லாமே இருக்குது. இங்கே ஃப்ளவர்லேயே வந்து ரோஸும் இருக்குது, ப்ளஸ் இங்கே நிறைய டெக்கரேஷன்ஸ்க்கு வைக்கிற இந்த க்ரோட்டன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு பூக்களுக்குமே தனித்தனியான பயாலஜிக்கல் நேம் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க போர்டில். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிகன் ஃப்ளவர், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே போர்டில் வச்சுருக்காங்க. அடுத்ததான் நாங்கள் பார்த்துட்டே வர்றது ஒரு விதமான ரோஸ். அதில் வந்து பிங்க் கலர் இருக்குது, அதுலேயே லைட் ரோஸ், இதில் டபுள் கலர்ஸ், அந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ளவர்ஸும் இருக்குது. இது எல்லாமே அந்த ஹில்ஸில் வளரக்கூடிய செடிகள் தான். அண்ட் இங்கே வந்து இவங்க சேல்ஸ்க்கும் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன தொட்டிலையோ இல்லை ஒரு சின்ன பேக்லேயோ பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம க்ரோட்டன்ஸில் சின்ன சின்ன பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸாக நம்ம வாங்கி வைப்போம். பட் உண்மையாகவே இந்த மாதிரியான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் டெக்கரேஷன்ஸ்க்காக நிறைய இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லேயுமே வந்து அவங்க செடி எல்லாமே வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அங்கேருந்தே நமக்கு வந்து அந்த ஹில்ஸ் எல்லாமே வியூ பண்ணும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் போன டைமில் கொஞ்சம் க்ளவுடியாகவும் ரெயினும் வந்துட்டு இருந்ததுனால வெயில் ஜாஸ்தி இல்லை. அந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக கட் பண்ணிவிட்டு எதுவும் எக்ஸ்ட்ராஸ்லாம் இல்லாமல் நீட்டாக அவங்க வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு செடியுடைய லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஷேப்ஸில் இருக்குது. ஒன்றுக்குமே டிஃப்ரெண்ட்டான பேர் வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த ஃப்ளவருக்கு பேர் மேட்ச் ஸ்டிக் அப்படின்றாங்க. அடுத்ததாக ஒரு சின்ன அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பில் எல்லாமே டிசைன் பண்ணிவிட்டு அங்கேயும் நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சிலது எல்லாமே ஜிக்ஸாக் வடிவில் அவங்க வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த ஃப்ளவர்ஸும் பார்க்க அழகாக இருந்துச்சு. நாங்கள் இருக்கவே அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருந்தது. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இந்த பிளேஸ் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்குற அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியவே இல்லை. நம்ம பக்கத்தில் போய் பார்க்கும்பொழுது மட்டும்தான் அது எல்லாமே விசிபிள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்க்க அப்படியே மிஸ்ட் கவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஹேங்கிங் பண்ணிவிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்மளை எல்லாமே டச் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி. அப்புறம் கேக்டஸுடைய பலவிதமான செடிகளும் அங்கே வச்சுருக்காங்க. ஒரு செடிகளுக்குமே டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது. கேக்டஸ்க்கு பலவிதமான பேரும் அதனுடைய ஷேப்ஸும் பார்க்கறதுக்கு தனியாக ஒரு இடமே ஒதுக்கியிருக்காங்க. இவ்வளோ விதமான கேக்டஸ் இருக்கா அப்படிங்கிறது இங்கே பார்க்கும்போது தான் தெரிய வருது. ரொம்ப சூப்பராக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யாரையுமே இந்த செடிகளையோ இல்லை பூக்களையோ டச் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த செடிகளுக்கு எல்லாமே அவங்க வந்து நிறைய ஸ்ப்ரே மருந்து எல்லாமே அடிச்சிருக்கோம். ஸோ எதையும் அவங்க டச் பண்ணாதீங்க அப்படின்னு எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க.
எல்லா பாட்லேயுமே நிறைய ஃப்ளார்ஸ் இருக்குது. எதுவுமே ஃப்ளார்ஸ் இல்லாத இடமே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக அங்கே ஃப்ளார்ஸ் இருக்குது. எப்படி ஒரு செடியில் இவ்வளோ பூ பூக்குமா அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே இலைகளை விட ஃப்ளார்ஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க டெக்கரேட் பண்ணியிருந்த விதம் பார்த்திங்கன்னா லைட் ரோஸ், டார்க் ரோஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஆரஞ்சு கலர், இது மாதிரி அழகாக அவங்க வந்து ஸ்டெப்பாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே நமக்கு சாப்பிட்றதுக்கு எந்த ஸ்நாக்ஸுமே அவங்க வந்து அங்கே உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படின்னுட்டாங்க. ஜஸ்ட் நம்ம என்ட்ரி போயிட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில் வந்துடணும். இந்த ஃப்ளார்ஸ் பாருங்கள், நம்ம வீட்டில் கொண்டு வந்து வச்சா வளருமான்னு எனக்கு தெரியலை. பட் இவங்க எல்லாமே சேல்ஸ்க்கும் அங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பாட்டோடையே அவங்க சேல்ஸ்க்கும் வச்சுருக்காங்க. ஒன்றுக்கும் ஒரு விதமான பேரும் வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு பார்த்துட்டு நம்ம சயின்ஸில் படித்த இந்த ஃப்ளார்ஸுடைய நேம் இதுதானா அப்படிங்கிறது நம்ம இங்கே நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்கும் இதை பற்றி என்னங்கிறதையும் சொல்லித்தரலாம். இந்த இடத்துல தான் நான் சொன்னேன் இந்த கேக்டஸோடைய பிளேஸ். பார்த்திங்கன்னா இவ்வளோ விதமான கேக்டஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணி போர்டில் காமிச்சிருக்காங்க. நிறைய தொட்டியில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கேக்டஸ். இந்த மாதிரியான கேக்டஸ் எல்லாமே நம்ம ஊரில் பார்த்துருக்கவே முடியாது. பாருங்கள் எவ்வளோ விதமான கேக்டஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே குழந்தைங்களுடைய சயின்ஸ் புக்கில் வரும். ஸோ நம்ம வந்து இப்படி இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் இதில் பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இந்த மாதிரியான கேக்டஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உண்மையானவே இருக்கிற பூவுக்கு தான் நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இதை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்றதுனால சாப்பிட்றதுக்கு கார்ன் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா மேகி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா ப்ரெட் ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா இடங்கள்லையுமே எங்கெல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வருதோ அங்கே எல்லாமே இந்த மாதிரியான ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்போ வேணுனாலும் இந்த மாதிரி சுட சுட வாங்கி சாப்பிட்டுக்கலாம். வேறு எந்த ஒரு பொருளை வச்சாலுமே இங்கே வந்து சில்லுன்னு ஆயிரும் இந்த கிளைமேட்டுக்கு. அதனால் அவங்க சூடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்காகவே இந்த 3 ஐட்டம்ஸை மட்டுமே ஜாஸ்தி வச்சுருக்காங்க. நம்ம போகிற ரோடு பார்த்திங்கன்னா எல்லாமே சுற்றிலையுமே இந்த டீ பிளான்டேஷன்ஸ் தான். பட் எல்லாமே சின்ன ரோடாக இருக்கிறதுனால நம்ம நிறுத்தி பார்க்க முடியாது. எங்கே நிறுத்தலாமோ அந்த இடத்துல அவங்க நிறையா இந்த ஷாப்ஸ் எல்லாமே வச்சுட்டு ஒரு டெக்கரேஷனான ஒரு நல்ல வியூ பாயிண்டில் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அந்த பிளேஸில் நிறுத்திட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். அடுத்ததாக நாங்கள் ரீச் பண்ணது தான் இந்த மாடுபட்டி டேம். இருக்கிறதுலையே ஹையஸ்ட் டேம் இந்த மாடுபட்டி டேம். ஸோ இங்கே நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் நின்றுட்டு இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஹையஸ்ட் பீக்கில் இவ்வளோ தண்ணியோட ஒரு டேம் பார்க்க ரொம்ப அழகாகவும் அருமையாகவும் இருந்துச்சு. இந்த டேமை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய பார்க் அண்ட் ரிசார்ட்டும் கீழேயே வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா அங்கேயே கூட ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே நிறையா ப்ளே ஏரியாஸ் எல்லாமே இருக்குது. வழியிலேயே நிறைய மங்கி கிராஸ் பண்ணுதுங்க. ஸோ கையில் எந்த விதமான சாப்பிட்ற ஐட்டத்தையும் வச்சுட்டு இறங்காதீங்க. இறங்குனீங்கன்னா அது எல்லாமே நம்மக்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிடுது, பிடுங்க பார்க்குது. அதனால் குழந்தைங்க கையிலையோ இல்லை நீங்களோ எதையும் சாப்பிட்ற பொருளை வச்சுக்காதீங்க. பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, இந்த பிளேஸில் நிறையா சாப்பிட்ற ஐட்டம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் அவங்களுடைய கேமிங் ஏரியாவும் இங்கே இருக்குது. நாங்களும் இந்த பிளேஸில் இறங்கிட்டு அவங்களுடைய ப்ளே ஏரியாவெல்லாம் பார்த்துட்டு இங்கே இந்த ஷாப்பில் நல்லா சூடாக ப்ரெட் ஆம்லேட் அண்ட் மேகி நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்த ட்ரிப்பு கிளம்பிட்டோம். நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி அவசரத்துக்கு பாயில் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பாயில் பண்ணியே கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைங்க நூடுல்ஸை பார்த்தாலே வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால் அவங்களுடைய கலாட்டாக்கு சரி ஓகேன்னு நாங்களும் இருந்து நின்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுடைய ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோம். கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருந்தது. இந்த மாதிரி வின்டரில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மஃப்ளர், ஜாக்கெட் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ நான் சொன்ன அந்த ப்ளே ஏரியா தான்
சன் மூன் வேலி போட்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவங்க பலவிதமான கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்ததாக அந்த ஜிப்லைனும் இங்கே இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் அந்த ஜிப்லைனில் போகணும்னு விருப்பப்பட்டாங்க. எங்கள் குழந்தைங்களுமே இந்த ஜிப்லைனில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டுட்டு சரி உள்ளே போய் பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா 15 to 16 கேமிங் வச்சுருக்காங்க. அந்த ஜிப்லைன்லேயே சைக்கிளில் போகிற மாதிரி பர் ஹெட் இங்கே வந்து என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்து 150 + 200 இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து நம்ம போயிட்டு அந்த போட்டில் போகணும் அப்படின்னா அந்த போட் ஹவுஸில் போயிட்டு ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த கேமிங் ஏரியாலையும் தனியாக ஃபீஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நம்ம போயிட்டு பே பண்ணிவிட்டு உள்ளே போய் நம்ம ப்ளே பண்ண முடியும். இங்கே உள்ள போட் ஹவுஸில் நல்ல ரவுண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது. அண்ட் சைக்கிளிங் போட்டும் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் பண்ணிவிட்டு அடுத்ததாக நாங்கள் அந்த கேம்ஸ் எல்லாமே என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய ஒரு 16 to 18 கேம்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு காம்போ ப்ரைஸஸும் கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் விளையாடணும் அப்படின்னா அதுக்கான ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நிறைய பேர் அங்கே லைனில் நின்றுட்டு அந்த போயிட்டுருக்காங்க. பாருங்கள், அந்த ஜிப் லைனில் சைக்கிள் போகுது. ஸோ இதை மாதிரி அந்த லாஸ்ட்டில் போனதுக்கப்புறமா சைக்கிள் ரிட்டன் நீங்கள் வருது. அதுக்கப்புறமா அவங்க அந்த சைக்கிளிங்கில் அந்த ஜிப் லைனில் போகிற மாதிரி நல்ல சேஃப்டி மெஷர்ஸோடு தான் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ எந்த பயமும் இல்லை. நல்ல ஹெல்மெட் போட்டிருக்காங்க. நல்லா ஒரு கிளாம்பு போட்டுட்டு நமக்கு இங்கேயுமே நமக்கு உள்ள நிறைய ஃபுட் ஐட்டம்ஸும் கிடைக்குதுங்க. சின்ன சின்ன ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து ப்ளே பண்ண ஆரம்பித்தோன்னா ஒரு நாளே போதும். அந்தளவுக்கு இங்கே ப்ளேயிங் ஏரியாஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக 1 day ஃபுல்லாகவே இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுலேயும் நல்ல க்ரௌடான டைமில் வந்தோன்னா ஒரு கேமுக்கும் நம்ம க்யூ நின்று அந்த பர்டிகுலர் கேமை விளையாடி முடிக்க நமக்கு இதுலேயே half a day போயிடும். அடுத்ததாக இந்த போட்டில் போகணுன்னாலும் அதுக்கும் க்யூ நின்றுட்டு நம்ம போகும்பொழுது இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் 1 dayவே நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட முடியும். அதனால் சாப்பிட்றதுக்கு சின்ன ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்குது. அதனால் நமக்கு பிடிச்சது இங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நல்ல கூட்டமாக இருந்துச்சு. நாங்களும் இது எல்லாமே பார்த்துட்டு குழந்தைங்களும் இங்கே விளையாடணும் அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட உள்ளே போயிட்டு இது எல்லாமே விளையாடி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் கிளம்பினோம். இங்கேயே வந்து ஒரு ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் இல்லை சாண்டல்வுட் இதெல்லாமே இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்பைசஸ், இந்த குறுமிளகு, பட்டை, கிராம்பு அண்ட் ஏலக்காய் இது எல்லாமே இங்கே விளையக்கூடிய ஸ்பைசஸ் இது எல்லாமே அவங்க இங்கே வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா இங்கே வாங்கிக்கலாம். போட் பார்த்திங்கன்னா ஃபேமிலி போட் தனியாக இருக்குது. இல்லை சின்ன சின்னதாக 2 பேர் போகிற மாதிரியான சைக்கிளிங் போட் இருக்குது. அதுலேயும் நாங்கள் போயிட்டு என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சேஃப்டி மெஷர்ஸோடு தான் எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் நமக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பில் இந்த டீ தூள் சேல்ஸ் பண்ணுறாங்க. நமக்கு வேணுங்கிற மாதிரியான டீ தூள், காஃபி தூள் இதெல்லாமே நம்ம இங்கே வாங்கிக்க முடியும். இங்கே பலவிதமான சாண்டல்வுட் கூட வச்சுருக்காங்க. நமக்கு நல்ல ஃப்ளேவர் வருது டச் பண்ணி பார்த்தாலே. அண்ட் நிறையா மரத்தால் செஞ்ச ப்ராடக்ட்ஸு, நிறைய பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. அண்ட் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹேட்டு அண்டு மூலிகை தைலம், அப்புறம் நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற மாதிரி ஆயில், அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸான சாக்லேட்ஸ் அண்டு ஃபேஸ் பவுடர்ஸ், ஃபேஸ் க்ரீம்ஸ் இது எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு வேணும் அப்படின்னா இங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. அதனால் நிறைய பிளேஸில் போயிட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரேட் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஸோ அடுத்ததாக எங்களுடைய ட்ரிப்பை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த போட்டிங் பிளேஸ்லேருந்து வெளியில் வந்தோன்னா அங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க.
அங்கே பார்த்தீங்கன்னா சுட சுட ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அங்கேயும் உள்ளே வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். நல்லாயிருக்கு அந்த பிளேஸில். இந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட் உள்ளேருந்து வெளியில் பார்க்கக்கூடிய பிளேசஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது அப்படியே அந்த போட்டோடைய வியூ பார்க்க முடியுது. ஸோ அது எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் திருப்பி கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது இது எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஹில்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 o'clock ஆகிடுச்சு. மிஸ்ட் அப்படியே வந்து கிராஸ் பண்ணுறதுனால நமக்கு வீடியோவில் கூட கரெக்டான பிக்சர்ஸ் கிடைக்கல. அந்த கேமிங் ஏரியாவில் நம்ம உள்ளே போயிட்டு ப்ளே பண்ணுறது எல்லாமே எடுக்கிறதுக்கு ஃபோட்டோஸ் அலோவ் பண்ணலை. அதனால் நாங்கள் எந்த ஃபோட்டோவும் எடுக்க முடியலை. அந்த கேமிங் ஏரியாவில் விளையாடி முடிக்கவே எங்களுக்கு 3 ஆகிடுச்சு. அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருந்ததுனால சாப்பிட்டுட்டோம். ஸோ ஃபைனலாக அந்த மேலே இருக்கிற டாப் ஹில்லுக்கு ரீச் பண்ண போகிறோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக அந்த மிஸ்டோட அந்த சில்னஸோட அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்க்க ரம்யமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நிறைய ஃப்ளார்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் வழி பூரா இருக்கிற அந்த டீ கார்டன், அந்த சின்ன சின்ன ஸ்மெல், இது எல்லாமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணி பாருங்கள். இந்த மூணார் ட்ரிப் பார்க்கவே ரொம்ப சூப்பராக அண்ட் கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால இந்த வின்டரில் பிளான் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா சம்மரில் வந்து நல்ல ஹாட் சன்னாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வின்டர் அண்ட் ஃபாக் எல்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ வின்டரில் பிளான் பண்ணோன்னா தான் நமக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அண்ட் வின்டர் எல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அதனால் கண்டிப்பாக இந்த வின்டரில் நீங்கள் பிளான் பண்ணுங்கள். அடுத்ததாக நாங்கள் இங்கே ஆல்ரெடி ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ எனிஹவ் எங்களுடைய டைம் பார்த்திங்கன்னா 5 ஆகிடுச்சு இந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறதுக்கே. அதனால் சின்ன சின்ன பிளேசஸ் பார்க்கவே எங்களுக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, நம்மளுடைய ட்ரிப்பை வந்து நம்ம ரூமில் போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய ரூமை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது கொஞ்சம் இன்டீரியரில் புக் பண்ணியிருந்ததுனால இப்போது அந்த ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேப் போட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் நாங்கள் எந்தெந்த பிளேசஸ் போனோம் அப்படிங்கிறத நம்மளுடைய அடுத்த விளாகில் பார்க்கலாம். இதே மாதிரியான சூப்பரான ட்ராவல் விளாகையும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.